ராணிப்பேட்டை அருகே தனியாக இருந்த பெண்ணை மிரட்டிய இளைஞரை பீர் பாட்டிலை உடைத்து கழுத்தறுத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மது போதையில் சொந்த அத்தையிடம் அத்துமீறியவர் கொலைவெறி தாக்குதல் நடத்தியதன் பின்னணி என்ன? ராணிப்பேட்டை மாவட்டம் சிப்காட் அடுத்து புளியங்கன்னு பகுதியில் அமைந்துள்ள பேக்கரி கடையில் 37 வயதான புவனா என்பவர் பணியாற்றி வருகிறார். இவரின் கணவர் 5 ஆண்டுகளுக்கு முன்பு இறந்து போனதால் தினேஷ்குமார் என்பவரை இரண்டாவது திருமணம் செய்து ஒன்றாக வசித்து வருகிறார். இந்த நிலையில் புவனாவின் சொந்த அண்ணன் மகனான 21 வயது கார்த்திக் ராஜா என்பவர் அவரிடம் அத்துமீறலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. அவர் வேலை செய்யும் பேக்கரிக்கு மது போதையில் சென்ற கார்த்திக் ராஜா காசு கேட்டு தகராறு செய்துள்ளார். அத்துடன் புவனாவிடம் அத்துமீறி மிரட்டியுள்ளார். இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான புவனா நடந்தது குறித்து தனது கணவர் தினேஷ்குமாரிடம் தெரிவித்துள்ளார். இதை கேட்டு ஆத்திரமடைந்த தினேஷ்குமார் புவனாவின் மகன் ஜீவா மற்றும் ஈசாக் ஆகிய மூவரும் சேர்ந்து கார்த்திக் ராஜாவை தீர்த்து கட்ட திட்டமிட்டுள்ளனர். இதையடுத்து சனிக்கிழமையன்று சிப்காட் பாபுசி நகரில் உள்ள கார்த்திக் ராஜா வீட்டிற்கு சென்றுள்ளனர். அப்போது அவர்கள் வாக்குவாதம் செய்து பீர் பாட்டிலால் கார்த்திக் ராஜாவின் தலையில் அடித்துள்ளனர். பின்னர் உடைந்த பாட்டிலால் கழுத்து பகுதியில் அறுத்துவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடி உள்ளனர். இதில் கார்த்திக் ராஜா இரத்த வெள்ளத்தில் சரிந்துள்ளார். இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த குடும்பத்தினர் அவரை மீட்டு வாலாஜா அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். இச்சம்பவம் குறித்து கார்த்திக் ராஜாவின் தாயார் சிப்காட் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அதன் பேரில் கொலை முயற்சி வழக்காக பதிவு செய்த போலீசார் தினேஷ்குமார், ஜீவா மற்றும் ஈஷாக் ஆகிய 3 பேரையும் கைது செய்தனர். பின்னர் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி வேலூர் சிறையில் அடைத்தனர். மதுபோதையில் சொந்த அத்தையிடமே அத்துமீறிய இளைஞரை கழுத்தறுத்து கொலை செய்ய முயன்ற சம்பவம் ராணிப்பேட்டை பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.